பிகினர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் த்ரெட் பைப்பிங் எப்படி தைக்கலாம்னு சொல்லிக் கொடுக்க போகிறேன். இனிமேல் தொடர்ந்து இந்த சேனலில் நீங்கள் வீடியோவை பார்க்கலாம். மாடல் ப்ளவுஸு தைக்கிறதுக்கு பெரும்பாலும் த்ரெட் பைப்பிங் தைக்க வேண்டியது வரும். அதனால் மாடல் ப்ளவுஸு தைக்கிறதுக்கு முன்னாடி த்ரெட் பைப்பிங்கை எல்லோரும் நல்லா ட்ரைனிங் எடுக்கணும். ரெடிமேட் பைப்பிங் நம்ம ஷாப்பில் வாங்கி தைக்கும்போது நமக்கு வேண்டிய மேட்சான கலரில் கிடைக்காது. ஆனால் நாம் இப்படி தைக்கும்போது சாரீக்கு மேட்சான கலர்லேயோ அல்லது சாரியிலேருந்து கட் பண்ணி எடுத்த பீஸ்லேயோ இந்த த்ரெட் பைப்பிங்கை நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம தைக்கலாம். நான் ஏற்கனவே த்ரெட் பைப்பிங் எப்படி தைக்கிறதுன்னு தனியாக ஒரு வீடியோ என்னோட இன்னொரு சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். யூடியூப்பில் முதல்ல இந்த மெத்தட் த்ரெட் பைப்பிங்கை நான் அறிமுகப்படுத்தினேன். இப்போ எல்லோரும் அதே மெத்தடை ஃபாலோ பண்ணுறாங்க. நீங்கள் பிகினர்ஸுங்கிறதுனால மறுபடியும் உங்களுக்கு ஈஸியான ஒரு மெத்தடில் விளக்கமாக உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட சேனல் நேமுக்கு பக்கத்தில் உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உடனே பக்கத்தில் வர்ற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ நான் வீடியோ அப்லோட் பண்ணின உடனே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். என்னோட எல்லா வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ இது ஒரு லைனிங் ப்ளவுஸுக்கு தான் நான் இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது ஒரு ரவுண்டு நெக்கில் நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஆனால் லைனிங் ப்ளவுஸு கட் பண்ணி தைக்கிற மெத்தட் நான் இன்னும் உங்களுக்கு அப்லோட் பண்ணலை. நான் இனிமேல் அப்லோட் பண்ணுவேன். இப்போ இதில் பைப்பிங் பண்ணுறதை மட்டும் நான் இப்போ உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். மேல் பக்க கிளாத்தையும் லைனிங் கிளாத்தையும் நம்ம தனித்தனியாக எடுக்கலாம். இப்போ மேல் பக்க கிளாத்தில் நம்ம அந்த மாதிரி ஷோல்டர் பகுதியில் நம்ம அடையாளப்படுத்தி விட்டுருக்கக்கூடிய பகுதி இருக்குது. அந்த இடத்துல நம்ம திருப்பி மடிக்கலாம். இப்போ இதை உள் பக்கமாக நம்ம தைக்கணும். ஷோல்டர் பகுதியில் 1/4 இன்ச்சு இடைவெளி விட்டு ஒரு தையல் நம்ம போட்டு விடலாம். இப்போ ஷோல்டர் பகுதியில் 2 தையல் நீங்கள் போட்டு விடுங்க. இப்போ அதே மாதிரி நம்ம லைனிங் கிளாத்தையும் ஷோல்டர் பகுதியில் இந்த மாதிரி ஜாயிண்ட் ஆக்கி வைக்கலாம். இதுலேயும் நான் 2 தையல் போடுறேன். இப்போ இது ஒரு சாரிக்கு மேட்சான கலரில் நீங்கள் இந்த பீஸ் எடுத்து வைக்கலாம். இந்த மாதிரி ஒரு சதுர பீஸாக நீங்கள் எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி கிராஸில் ஒரு கார்னர்லேருந்து இன்னொரு கார்னருக்கு லைன் போடும்போது தான் அது உங்களுக்கு கிராஸ் பீஸு. இப்போ ஒரு பீஸோட அளவு 1.25 இன்ச்சு அகலம் இருக்கிற மாதிரி நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். இப்போ இதில் ஒரு லைன் போட்டுட்டு இந்த பீஸை நம்ம அப்படியே தனியாக கட் பண்ணி எடுக்கலாம். இப்போ ஒரு பீஸ் நீங்கள் கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா அந்த பீஸை எடுத்து இந்த பகுதியில் வச்சு நம்ம ஒரு 4 பீஸ் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி வைக்கலாம். உங்கள் கழுத்தோட அளவுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி வைங்க. இப்போ எல்லா பீஸையும் நம்ம ஜாயிண்ட் ஆக்கலாம். இப்போ பாருங்கள், இது நம்ம கட் பண்ணி எடுக்கும்போது இந்த மாதிரி கிராஸில் இருக்கும். இந்த மாதிரி 2ஐயும் இந்த மாதிரி ஆப்போசிட் சைடாக அந்த மாதிரி வைக்கணும். வச்சுட்டு பார்க்கும்போது 2 கார்னரும் 2 பக்கமாக இருக்குது. 1/4 இன்ச்சுக்கும் கம்மியாக நம்ம தச்சு விட்டால் போதும். தச்சுட்டு இன்னொரு பீஸையும் அதே மாதிரி அந்த 2 ஷார்ப்பான பகுதியும் இந்த மாதிரி ஆப்போசிட்டில் வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் வைங்க. அப்படி வச்சுட்டு நம்ம திருப்பி எடுக்கும்போது உங்களுக்கு அந்த தையல் கிராஸில் இருக்கும். ஏன்னா இப்போ நீங்கள் நேராக கட் பண்ணிவிட்டு தைக்கும்போது அந்த தையல் நேராக இருக்கும். நம்ம பைப்பிங் பண்ணும்போது அந்த தையல் ஒரே இடத்துல உங்களுக்கு ஜாயிண்ட் வரும்போது கொஞ்சம் திக்னஸாக இருக்கும். இப்போ தையல் எல்லாமே ஒரே பக்கமாக நம்ம தைச்சி முடித்ததுக்கப்புறம் இந்த அளவுக்கு நீங்கள் மடித்து விடணும். கொஞ்சமாக அந்த கிளாத் இருக்கிற மாதிரி ஒரு பக்கமாக மடித்து விட்டு அந்த தையல் அந்த கிளாத்தில் எட்ஜில் இருக்கிற மாதிரி தைச்சி விடணும். இப்போ இது மேல் பக்க கிளாத்தை மட்டும் நான் எடுத்து வச்சுருக்கிறேன்.
இப்போ முன் பக்கம் கழுத்து பகுதியிலிருந்து நம்ம தைக்க ஆரம்பிக்கலாம். இப்போ இந்த கழுத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த பீஸை நீங்கள் வெளிப்பக்கம் உள்ள அளவை நீங்கள் இந்த மாதிரி வளைவாக விட்டுட்டு நீங்கள் நம்ம தைக்கக்கூடிய பகுதியில் கொஞ்சம் லூஸாக இருக்கும். அந்த மாதிரி தைக்கும்போது அந்த கழுத்தோட வளைவுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு அந்த பைப்பிங் வந்து ரொம்ப அழகாக வரும். அந்த கழுத்து வந்து அந்த வளைவுக்கு வரக்கூடிய பகுதியில் பாருங்கள், அந்த வெளிப்பக்கம் அந்த பீஸை நீங்கள் அப்படியே அந்த வளைவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வளைச்சி விடணும். வளைச்சி விடும்போது நம்ம தைக்கிற பகுதியில் கொஞ்சம் லூஸாக தான் இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் விட்டுட்டு தைக்கும்போது அந்த கழுத்தோட ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த பைப்பிங் ரொம்ப அழகாக உங்களுக்கு வரும். இந்த ஒன்றையும் நீங்கள் கரெக்டாக நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அந்த கழுத்து வந்து பைப்பிங் ரொம்ப அழகாக அந்த மாதிரி உங்களால் தைக்க முடியும். இதுக்கும் மேலே நம்ம லைனிங் கிளாத்தை வைக்கலாம். லைனிங் கிளாத்து வைக்கும்போது அந்த ஷோல்டரில் நம்ம ஜாயிண்ட் ஆக்கி இருக்கக்கூடிய பகுதி கீழே உள்ள பீஸ்லேயும் மேலே இந்த லைனிங் கிளாத்துலேயும் ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி வைக்கணும். ஆனால் லைனிங் கிளாத்தில் தச்சு விட்டுருக்க பகுதி மேலே தெரிகிற மாதிரி, இப்போ மேல் பக்க கிளாத்தில் தச்சு விட்டுருக்க பகுதி கீழே தெரிகிற மாதிரி கரெக்டாக வச்சுட்டு நம்ம தைக்க ஆரம்பிக்கலாம். அதே மாதிரி அடுத்த பகுதி வரும்போதும் அந்த ஷோல்டர் பகுதி ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி கரெக்டாக வச்சுட்டு நீங்கள் பிடிச்சி தச்சு விடுங்க. ஃபுல்லாக நம்ம ஜாயிண்ட் ஆக்குனதுக்கப்புறம் லைட்டாக இந்த மாதிரி சுற்றி நம்ம கட் பண்ணி விடணும். இந்த வளைவில் வந்து கண்டிப்பாக நீங்கள் கட் பண்ணி விடணும். இந்த நேராக வரக்கூடிய பகுதியில் கூட உங்களுக்கு கட் பண்ணலைன்னா ஒன்றும் இல்லை. இந்த வளைவாக வரக்கூடிய பகுதியில் இந்த மாதிரி லைட்டாக கிராஸில் இருக்கிற மாதிரி அந்த கட்டிங் வந்து வரணும். தையலில் படாத அளவுக்கு கொஞ்சம் கவனமாக பண்ணி விடுங்க. அப்படியே லைனிங் கிளாத்தை உள்பக்கமாக நம்ம திருப்பி எடுக்கலாம். இப்போ உள்பக்கமாக திருப்பி எடுத்ததுக்கப்புறம் பார்க்கலாம். பாருங்கள், நம்ம தச்சு விட்ருக்க பகுதி உங்களுக்கு உள்ளுக்கு போய் நல்லா கவராகி இருக்கும். இப்போ மேலே தச்சு விட்டுருக்கிறது வந்து நம்ம மடக்கி விட்டுருக்கிறது அதில் ஜாயிண்ட் ஆகாமல் தனியாக இருக்குது. இப்போ நல்லா இழுத்து விட்டுட்டு நம்ம தச்சு விட்ட பகுதியில் இந்த மாதிரி கைனால் தேய்ச்சி விடுங்க. தேய்ச்சி விட்டதுக்கப்புறம் சுற்றி நம்ம 2 கிளாத்தையும் ஜாயிண்ட் ஆக்கி வைக்கலாம். லைனிங் கிளாத்தையும் மேல் பக்க கிளாத்தையும் சுற்றி ஜாயிண்ட் ஆக்குங்க. இப்போ இது பைப்பிங் த்ரெட்டு. இது டெய்லரிங் மெட்டீரியல் ஷாப்பில் எல்லாமே நீங்கள் பைப்பிங் த்ரெட்டுன்னே நீங்கள் கேட்டு வாங்கலாம். இப்போ கழுத்தோட நீளத்துக்கு தகுந்த மாதிரி அந்த த்ரெட்டை ஃபஸ்ட்டில் நம்ம கட் பண்ணி தனியாக எடுக்கலாம். இப்போ இதை நம்ம அடிப்பக்கமாக வைக்கலாம். பாருங்கள், இந்த 2 பீஸும் ஜாயிண்ட் ஆகிருக்கக்கூடிய பகுதியில் கரெக்டாக நீங்கள் இந்த இடத்துல வச்சுட்டு அப்படியே நீங்கள் திருப்பி எடுங்க. இப்போது திருப்பி எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள், இந்த நல்லா அந்த மாதிரி அந்த பைப்பிங் அளவுக்கு அப்படியே நீங்கள் கவர் பண்ணி அந்த பீஸ் வந்து அடிப்பக்கமாக இருக்கும்போது நம்ம தைக்க ஆரம்பிக்கலாம். இப்போ இதில் ஒரு 5 இன்ச்சு அளவுக்கு நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் இடமா நீங்கள் இந்த பைப்பிங்கை வச்சு நீங்கள் தைங்க ஃபஸ்ட்டில். இப்போ இதுக்கு வந்து நம்ம டபுள் ஃபுட்டில் தைக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். கொஞ்சம் பகுதியை இந்த மாதிரி மடித்து விட்டுட்டு தைக்கலாம். இப்போ ஒரு ஃபுட் வந்து உங்களுக்கு தைக்கும்போது அந்த பைப்பிங்க்கு மேலே தான் இருக்கும். அந்த தையல் வந்து பைப்பிங்கை விட்டு வெளிப்பக்கம் இறங்கி அந்த ப்ளவுஸோட கிளாத்துலையும் இதுக்கும் இடையில் வரக்கூடிய அந்த ஒரு பள்ளமாக இருக்கும் அந்த பகுதி பைப்பிங்க்கு அடுத்தால. அந்த பகுதியில் அந்த தையல் கரெக்டாக வர்ற மாதிரி நீங்கள் தைச்சி விடணும். அந்த பைப்பிங் வந்து ஒரு ஃபுட்டுக்கு அடியில் இருக்கும்போது அந்த தையல் கரெக்டாக உங்களுக்கு அந்த பகுதியில் விழும். தையல் வந்து பைப்பிங்கில் விழக்கூடாது. விழுந்ததுன்னா உங்களுக்கு ஃபினிஷிங் நல்லா வராது. நீங்கள் கவனமாக பாருங்கள். இப்போ இந்த மெத்தடுக்கு உங்களுக்கு டபுள் ஃபுட்டு ரொம்ப வசதியாக இருக்கும். ஏன்னா இது வந்து உங்களுக்கு இந்த கிராஸ் பீஸை நம்ம ப்ளவுஸோட கிளாத்தில் ஜாயிண்ட் ஆக்கிக்கிட்டு நம்ம தைக்கக்கூடிய மெத்தடு. இந்த மெத்தடுக்கு டபுள் ஃபுட் வந்து ரொம்ப வசதியாக இருக்கும். இப்போ பைப்பிங் வந்து தனியாக தைச்சு ரெடிமேடு மெத்தடில் நம்ம தைச்சிட்டு தைக்கக்கூடிய மெத்தடுக்கு தான் உங்களுக்கு சிங்கிள் ஃபுட் வந்து அவசியம் தேவை. இப்போ இதுக்கு வந்து டபுள் ஃபுட் ரொம்ப வசதியாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் பகுதியாக அந்த மாதிரி நீங்கள் மடித்து விட்டுட்டு இந்த
இந்த மாதிரி கையினால் தேய்ச்சி விட்டுட்டு பாருங்கள், அந்த ஒரு ஃபுட் வந்து உங்களுக்கு அந்த பைப்பிங்க்கு மேலே இருக்கும். அப்போ அந்த தையல் கரெக்டாக உங்களுக்கு அந்த பைப்பிங்கை விட்டு வெளியே அந்த தையல் விழுது. இப்போ உங்களுக்கு அந்த தையல் இருக்கிறது உங்களுக்கு வெளியே தெரியவே தெரியாது. ஏன்னா அதில் ஒரு பள்ளமாக இருக்கக்கூடிய பகுதியில் தான் உங்களுக்கு அந்த தையல் விழுது. அப்படி பார்க்கும்போது இந்த பைப்பிங் வந்து இந்த ப்ளவுஸோட உங்களுக்கு ஒட்டி விட்டது மாதிரியே இருக்கும். அந்த ஃபினிஷிங் பார்க்குறதுக்கு ஒட்டி விட்டது மாதிரி இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக மடித்து விட்டுட்டு பண்ணுங்கள். இப்போ அந்த கழுத்தோட வளைவுக்கு நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட்டில் தைக்கும்போதே அந்த மாதிரி நம்ம தைக்கும்போது அந்த கழுத்தோட ஷேப்புக்கு உங்களுக்கு வந்து ரொம்ப அழகாக அந்த பைப்பிங் வரும். இப்போ ஃபுல்லாக நான் பண்ணி முடிக்கிறேன். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய பீஸ் அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், இந்த கழுத்தோட வளைவுக்கு ஏற்ற மாதிரி அந்த பைப்பிங் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதில் கொஞ்சம் உள்ளுக்கு கிளாத் இருக்குது. இப்போ அதில் நம்ம ஒரு ஃபுட்டோட அளவுக்கு வெளிப்பக்கம் ஒரு தையல் போட்டு விட்டுட்டோன்னா உங்களுக்கு அது நல்லா இந்த ப்ளவுஸோட செட் ஆகியிருக்கும். இப்போ அந்த ஒரு ஃபுட் வந்து உங்களுக்கு பைப்பிங்கை விட்டு கொஞ்சம் வெளியே இருக்கிற மாதிரி வச்சுட்டு நீங்கள் தைக்கும்போது அந்த 4 இன்ச்சுக்கும் கம்மியாக உங்களுக்கு ரெண்டாவதாக ஒரு தையல் விழும். அந்த மாதிரி விழும்போது உள்ளுக்கு இருக்கக்கூடிய அந்த கிளாத் வந்து உங்களுக்கு இந்த ப்ளவுஸோட நல்லா பதிஞ்சிருக்கும். இல்லைன்னா உங்களுக்கு அந்த கிளாத் லேசாக தூக்குன மாதிரி இருக்கும். இப்போ ஒரு தையல் போடும்போது அந்த ஃபினிஷிங் ரொம்ப அழகாக வரும் பாருங்கள். இந்த கிளாத் வந்து உங்களுக்கு நல்லா அந்த தச்சு விட்டுருக்க பகுதி அதெல்லாம் நல்லா செட் ஆகியிருக்கு. இப்போ நம்ம வந்து போடும்போது எல்லாமே அந்த முதுகில் உங்களுக்கு அமைப்பாக இருக்கும். இந்த ப்ளவுஸ் வந்து அந்த நெக்கோட வளைவு வந்து ரொம்ப அழகாக வரும். இந்த பைப்பிங் வந்து ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடு தான். ஆனால் இது வந்து நீங்கள் கரெக்டாக நீங்கள் அதை பார்த்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப உங்களால் நல்ல மாதிரி உங்களால் இந்த பைப்பிங் பண்ண முடியும். இப்போ ஒரு மாடல் ப்ளவுஸு அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே பார்த்தீங்கன்னா அந்த த்ரெட் பைப்பிங் வராத மாடல் ப்ளவுஸே அநேகமாக இருக்காது. அந்த மாதிரி த்ரெட் பைப்பிங் கொடுக்கும்போது அந்த ப்ளவுஸே உங்களுக்கு ரொம்ப லுக்காக இருக்குது. அந்த மாதிரி நம்ம பண்ணணும் அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டில் நீங்கள் இந்த த்ரெட் பைப்பிங்கை நல்லா ட்ரைனிங் எடுக்கணும். இது உங்களுக்கு ஒரு ஈஸியாக நல்லா புரியக்கூடிய அளவுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்குறேன். ஆனால் த்ரெட் பைப்பிங்கில் ஒவ்வொரு மாடல் ப்ளவுஸ்லேயும் நம்ம ஒவ்வொரு விதத்தில் நம்ம தைக்கிறோம். ஆனால் இந்த த்ரெட்டை வச்சு நம்ம எப்படி கவர் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு அந்த மெத்தடை நீங்கள் படித்து நீங்கள் பண்ணணும். நீங்கள் ஃபஸ்ட்டில் நீங்கள் ரஃப்பாக ஒரு கிளாத்து நீங்கள் ப்ளவுஸில் தான் நம்ம தச்சு பார்க்கணும் அப்படிங்கிறது இல்லை. ஒரு சதுர பீஸில் இந்த மாதிரி ரவுண்டாக நெக்கை மட்டும் நீங்கள் கட் பண்ணி நீங்கள் 2 கிளாத்தை லைனிங் கிளாத்தும் மேல் பக்க கிளாத்தும் இருக்கிற மாதிரி வச்சு நீங்கள் அந்த மாதிரி இந்த பைப்பிங்கை நீங்கள் திரும்ப திரும்ப நீங்கள் ட்ரைனிங் எடுங்க. உங்களுக்கு இந்த பைப்பிங் ரொம்ப அழகாக வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. மேலும் வீடியோஸ் பார்க்க இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.